ஸோ இப்போ என்னோட சேனல்ல இருக்க 2 எடிட்டர்ஸுமே வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். There are chances they might misuse the designs. Hi guys. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க வரோம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் எப்படிலாம் வந்து சைட் ஹஸ்டல் வந்து கிரியேட் பண்ணலாம், எந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பாக்கெட் மணிக்காக வந்து மணி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற இன்கம்லாம் வந்து எனிவேர் பிட்வீன் ஒரு 2000லேருந்து ஒரு 10,000 நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கு மேலே எதிர்பார்த்தீங்கன்னா வந்து நீங்களே உங்களுடைய எஃபர்ட்ஸ் போட்டு உங்களால் வந்து கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும். பட் நான் வந்து இந்த அளவுக்கு வந்து மணி ஜென்ரேட் பண்ணேன் என்னோட காலேஜ் டைம்ஸில். ஸோ அதை வந்து உங்களுக்குமே வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் என்னென்னலாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீலான்சிங்னா என்ன, அதை எங்கெல்லாம் பண்ணுறது அப்படின்றத கவர் பண்ணலாம். சும்மா ஃப்ரீலான்சிங் அப்படின்னு சொல்லிட்டு போதும் சொல்லாமல் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்னலாம் இருக்குது, அதை நீங்கள் எங்கெல்லாம் ஸ்பெஷலிஸ்ட்டாக போய் நீங்கள் பண்ணலாம் அப்படின்றதுமே நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கான என்னென்ன ஒர்க்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டியூட்டரிங் பண்ணலாம், ஆப் டெவலப்மெண்ட் பண்ணலாம், வெப் டெவலப்மெண்ட் பண்ணலாம், UX பண்ணலாம், இல்லைனா வந்துட்டு ஹேக்கத்தான்ஸ் அட்டெண்ட் பண்ணலாம், ஓப்பன் சோர்ஸ் மூலிமா சம்பாதிக்கலாம், இல்லை பக் பவுண்டி பண்ணி சம்பாதிக்கலாம், இன்டர்ன்ஷிப் பண்ணி சம்பாதிக்கலாம், இல்லைனா வந்து ஸ்பெஷலாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குனே ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீலான்சிங்கில் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரைட்டிங் நீங்கள் எங்கெல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வந்து லிங்க்டின்ல பண்ணலாம். அண்ட் தென் வந்து Geeks for Geeksல பண்ணலாம். Geeks for Geeksல நீங்கள் வந்து எந்த ஒரு பிளாக் ஆர்டிக்கலோ இல்லை நீங்கள் வந்து புதுசாக வந்து ஒரு சொல்யூஷன் வந்து கொடுத்தாலுமே வந்து அதுக்கும் உங்களுக்கு வந்து அவங்க வந்து ரிவார்ட் பண்ணுவாங்க. ஸோ Geeks for Geeksல நீங்கள் போய்ட்டு அந்த போர்ட்டல் வந்து செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். கோர்ஸ் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு போனீங்கன்னா வந்துட்டு அதுலேயே வந்து கான்ட்ரிபியூட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் வந்து சில ஆர்டிகல்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அவங்களே வந்து உங்களுக்கு வந்து பே பண்ண ஆரம்பிப்பாங்க. இது வந்து எனிவேர் பிட்வீன் 400லேருந்து ஒரு 1000 வரைக்கும் உங்களுக்கு பெர் ஆர்டிகலே வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து எடிட்டிங் பண்ணலாம். இப்போ என்னோட சேனலில் இருக்க 2 எடிட்டர்ஸுமே வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ அவங்க வந்து அவங்களோட ஃப்ரீ டைமில் தான் பண்ணுவாங்க. எக்ஸாம்ஸ் டைம்னா வந்து அவங்களால எங்கேஜ் பண்ண முடியாது. அதில் எனக்குமே தெரியும். நீங்கள் வந்து எடிட்டிங் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எடிட்டிங்க்கு உங்களால் வந்து போக முடியும். தம்ப்நெயில் எடிட்டராக வந்து போக முடியும், உங்களால் வந்துட்டு வீடியோ எடிட்டராக போக முடியும், உங்களால் வந்து ஷார்ட் ஃபார்ம் எடிட்டராக போக முடியும். நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ட் ஃபார்முக்குன்னு சொல்லிட்டு ஒரு எடிட்டர் வந்து ஃபர்ஸ்ட் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் லாங் ஃபார்முக்கு தனி எடிட்டர், அதுக்கப்புறம் வந்து தம்ப்நெயிலுக்கு தனி எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து தனித்தனி எடிட்டர்ஸ் வச்சுருந்தோம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எடிட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யூடியூப்லேயே போயிட்டு எல்லாமே வந்து சர்ச் பண்ணி கற்றுக்கோங்க. எல்லாமே நீங்கள் பே பண்ணி தான் கற்றுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஸோ யூடியூப்லேருந்தே நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. பட் எடிட்டிங் வந்து ஒரு நல்ல லேப்டாப்போ இல்லை நல்ல ஒரு கம்ப்யூட்டரோ இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைனா மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களுக்கு வந்து எடிட்டிங்க்கு வந்து சூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ரீ ரெக்வசிட் தான் அப்படின்னு சொல்லணும். உங்களுக்குமே வந்து நம்மளோட சேனலுக்காக வந்து எதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும், எஸ்பெஷலி வந்து ரைட்டிங்கில் வந்து பண்ணோம் அப்படின்னா வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ அடுத்து வந்து ப்ரூஃப் ரீடிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன், இல்லை நான் வந்து ஒரு ரிசர்ச் ஆர்டிகல் வந்து போடுறேன் அப்படின்னா அதை வந்து நீங்கள் படித்து இது எல்லாமே கரெக்டாக இருக்கா, இதை வந்து நீங்கள் எடுத்து கூகுள் சர்ச் பண்ணி இது வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ணி சொல்கிறது வந்து ப்ரூஃப் ரீடிங். இது வந்து நீங்கள் கான்டென்ட் கிரியேட்டர்ஸுக்கும் பண்ணலாம், இல்லை நீங்கள் வந்து ஜேர்னலிஸ்ட்க்கு வந்து நீங்கள் ஜூனியராக போகலாம், இல்லைனா வந்து யாராவது வந்து எனிவன் ஹூ கிரியேட்ஸ் கண்டென்ட் ஆன்லைன், இல்லை நீங்கள் வந்து ChatGPT வச்சு ஒருத்தவங்க வந்து ஆட்டோமேட் பண்ணி ஒரு சேனல் வந்து ரன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சேனலுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ரூஃப் ரீடராக போய் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ இதுவுமே வந்து அவைலபிளாக இருக்குது. அதுக்கு அடுத்து நீங்கள் வந்து ஒரு டியூட்டராக போகலாம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து டியூட்டராக இருந்திருக்காங்க. நானுமே வந்து ஒரு டியூட்டராக இருந்திருக்கேன் ஒரு டைமில். ஸோ டியூட்டர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச எந்த ஒரு ஸ்கில்லை வேணால் நீங்கள் வந்து இன்னொருத்தவங்களுக்கு சொல்லித்தரது மூலயமா வந்து உங்களால் வந்து டியூட்டராக போக முடியும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு 2000லேருந்து ஒரு 10,000 வரைக்கும் ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ டியூட்டர் வந்து நீங்கள் ஒரு இடத்துல எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஆன்லைன்லேயே வந்துட்டு இப்போ உங்களுக்கு பியானோ வாசிக்க தெரிஞ்சுன்னா அதை வந்து நீங்கள் சொல்லித்தரலாம், இல்லை உங்களுக்கு வந்து அத்லெட்டிக்ஸ் நல்லா வரும்னா அதை வந்து நீங்கள் சொல்லித்தரலாம், இல்லை உங்களுக்கு வந்து கோடிங் ரொம்ப நல்லா வரும்னா அதை வந்து சொல்லித்தரலாம், இல்லை ஆப் டெவலப்மெண்ட் நல்லா வரும்னா நீங்கள் வந்து மென்டார் பண்ணலாம். அண்ட் இங்கேன்னு நீங்கள் பண்ணிங்கன்னா லோக்கலாக பண்ணிங்கன்னா உங்களால் வந்து சம்பாதிக்க முடியாது. நீங்கள் இங்கே இருந்து US கிளைண்ட்ஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து பயங்கரமாக சம்பாதிக்க முடியும். ஒன்ஸ் அப்பான் டைம் நான் வந்து ஒருத்தவங்களுக்கு கோடிங் வந்து சொல்லிக் கொடுத்தேன். வெறும் ஒரு நைட் மட்டும் அவங்களோட ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஹெல்ப் மட்டும் தான் பண்ணேன். அது ஹெல்ப் பண்ணுறது மூலமே எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 8,000 rupees கிட்ட என்னால் ஏர்ன் பண்ண முடிஞ்சு. ஜஸ்ட் ஒரு 5 hours ஒர்க் தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியுமே வந்து உங்களால் வந்து பண்ண முடியும் டியூட்டர் பண்ணுறது மூலிமா. அதுக்கப்புறம் வந்து கிராஃபிக் டிசைனராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பயங்கர ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜஸ், பெரிய பேஜஸ், அட்லீஸ்ட் ஒரு 50,000 இருக்கிற மாதிரி பேஜஸ்க்கு போயிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து கிராஃபிக் டிசைனிங் வந்து பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு DM வந்து பண்ணி பாருங்கள். உங்களோட ஒர்க்ஸோட வந்து பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் மெசேஜ்லேயே வந்து உங்களோட கூகுள் டிரைவ் லிங்க்ல வந்து உங்களோட ப்ரீவியஸ் ஒர்க்ஸ் எல்லாமே போட்டு அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து மோஷன் கிராஃபிக்ஸ் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், முக்கியமாக வந்து இந்த எஜுகேஷனல் யூடியூப் சேனல்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து எஜுகேஷனல் யுடமி
கோர்ஸஸ் இருக்கிறாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு போய் நீங்கள் வந்து லிங்க்டின் மூலியமாக வந்து ரீச் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த மாதிரி சொல்லுங்கள், நான் வந்து ஒரு கிராஃபிக் டிசைனர் இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் நிறைய கற்றுக்க முடியும். இல்லை உங்களுக்கு வந்து கிராஃபிக் டிசைனிங் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும், அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி வேணும் அப்படின்னா வந்து நம்ம தௌஃபீக் ப்ரோவோட சேனல் வந்து ஒரு கம்யூனிட்டி வச்சுருக்காங்க, ரொம்ப ஆக்டிவான ஒரு கம்யூனிட்டி. ஸோ நீங்கள் அதுலேயுமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து டெவலப்பராக போகலாம். ஸோ கடைசியில் நீயும் உன்னோட நீஸ் பண்ணிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி டெவலப்பராக இருக்கிறது மூலிமா உங்களால் வந்து ரொம்பவே நிறைய வந்து ஏர்ன் பண்ண முடியும் கம்பேரிங் டு அதர்ஸ். மேபி எடிட்டர் வந்து என்னால் சொல்ல முடியாது. அது இல்லாமல் டெவலப்பராக இருந்தீங்கன்னா வந்து உங்களால் வந்து நிறையவே வந்து ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து வெப்சைட்ஸ் பண்ணி தரலாம், இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஃபுட் ஷாப்ஸு, இல்லைனா வந்து ரெஸ்டாரண்ட்ஸு, இல்லை வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க துணிக்கடை, இவங்களுக்குலாம் வந்து இ-காமர்ஸ் வெப்சைட் வந்து ஷாப்பிஃபை மூலிமா இல்லை வேர்ட்பிரஸ் மூலிமா வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் வந்து தனியாகவே பண்ணிட முடியும். இதெல்லாம் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து நிறையவே வந்து ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஒரு லெட்ஸே ஒரு வெப்சைட் வந்து பில்ட் பண்ணி அதுக்கு வந்து தனியாக நீங்கள் வந்து மணி ஜென்ரேட் பண்ணலாம், அதை வந்து ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு தனியாக மணி ஜென்ரேட் பண்ணலாம், அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தனியாக வந்து மணி வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். இது எல்லாமே உங்களோட டேலண்ட்டை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து ஒரு ஆப்ஷன். அதுக்கடுத்து வந்து பிளாகிங் வந்து நீங்கள் டேரெக்டாக பிளாகரில் போய் எழுதாமல் நீங்களே வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் பிளாக்ஸ் எல்லாம் எழுத ஆரம்பிங்க. அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஆட்ஸ் ரன் பண்ணுறது மூலிமா உங்களால் வந்து நிறையவே ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் வந்து ஆப் டெவலப்பராக இருந்தால் ஆப்ஸ் டெவலப் பண்ணி உங்களால் வந்து ஏர்ன் பண்ண முடியும். சரி, ஓகே, நீங்கள் வந்து கோடிங் டியூட்டரிங் வந்து எங்கெங்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு சில வெப்சைட்ஸ் வந்து வச்சிருக்கேன். அது வந்து நான் ஒன்றா வந்து ஸ்க்ரீனில் காட்டுறேன். அதை வந்து நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கான் அகாடமி, அதுக்கப்புறம் வந்து code.org, அண்ட் தென் கோர்சரா, அண்ட் தென் வந்து கோட் அகாடமி, அண்ட் தென் கோட் வார்ஸ், அண்ட் EDX, அண்ட் தென் ஃப்ரீ கோட் கேம்பில் நீங்கள் போனோம் அப்படின்னா உங்களோட எக்ஸிஸ்டிங் ஒர்க் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. நீங்கள் ஆல்ரெடி யூடியூப்லேயோ எங்கேயோ வந்து இங்கிலீஷில் நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து மேக் பண்ணியிருக்கணும் அப்படின்றத இருப்பாங்க. அதுக்கப்புறம் யூடெமியில் நீங்களே டேரெக்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சோலோ லேர்னில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் MITயோட ஓப்பன் கோர்ஸ் வேறு ட்ரை பண்ணலாம். HTML டாக்ல வந்து HTML சொல்லி தரலாம். அண்ட் learn.html.org ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு CSS ரொம்ப நல்லா வரும், நல்ல ஸ்டன்னிங்கான டிசைன்ஸ்லாம் பண்ணிங்கன்னா வந்து css-tutorial.netல பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த Geeks for Geeksல டேரெக்டாக டியூட்டர்ஸே வந்து ஹையர் பண்ணுவாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து ப்ரீவியஸாக DSA நாலேஜோ இல்லை உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு டெவலப்பர் நாலேஜே இருந்தால் தான் உங்களை வந்து எடுப்பாங்க. அதில் வந்து ஈஸியாக ஒரு 10,000 வரைக்கும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து ப்ளூரல் சைட் வந்து உங்களால் வந்து கோர்சஸ் அப்லோட் பண்ண முடியும். அண்ட் ஆல்ரெடி இருக்கிற கோர்சஸ் வந்து உங்களால் வந்து மாடிஃபை பண்ணி உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து script.com, அதுக்கப்புறம் வந்து dash.com, அண்ட் தென் வந்து MDNோட வெப்டாக்ஸு. ஆனால் MDNோட வெப்டாக்ஸ்க்கு நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி உங்களால் வந்து மணி ஜென்ரேட் பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஓப்பன் சோர்ஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து விடுவாங்க, இல்லைன்னா விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபியூச்சரில் சரி, ஓகே, இப்போ வந்து நான் ஆப் டெவலப்மெண்ட் பண்ணி நான் எப்படி வந்து சம்பாதிக்கிறது? நான் வந்து ஃப்ளட்டர் தெரியும், இல்லை iOS தெரியும், இல்லை ஆண்ட்ராய்டு வந்து எனக்கு கிரியேட் பண்ண தெரியும் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்களே வந்து உங்களுக்காக ஒரு ஓனாக ஒரு அப்ளிகேஷன் வந்து டெவலப் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் வந்து இட் கேன் பி எனிதிங். உங்களோட லோக்கல் ஷாப்ஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணலாம், இல்லை நீங்களே வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணலாம். அதுக்கடுத்து அதை நீங்களே வந்து வெப்பில் வந்து பப்ளிஷ் பண்ணுங்கள். F-Droid அந்த மாதிரி வந்து ஃப்ரீ சைட்ஸ் இருக்குது, அதில் வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணிவிட்டு உங்களோட இன்னர் சர்க்கிளுக்கு வந்து நீங்களே வந்து ப்ரொமோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச மீம் பேஜஸ்க்கு வந்து கொடுத்து இந்த அப்ளிகேஷன் வந்து ரிவ்யூ போட சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் வச்சுருக்கீங்க, அது வந்து பாலிஷ்டாக இருக்குது, டேரெக்டாக கஸ்டமருக்கு போக ரெடி அப்படின்னா என்னைய கூட ரீச் அவுட் பண்ணுங்கள். முடிஞ்ச நான் ஒரு ஷவுட் அவுட் கொடுக்குறேன். ஸோ அதில் வந்து நீங்கள் ஆட்ஸ் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. கூகுளோட ஆட் மாப்பில் AdSense இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆட்ஸ் எனேபிள் பண்ண முடியும். இதில் வந்து நீங்கள் நிறையவே வந்து ஏர்ன் பண்ணலாம். எனக்கு கேட்டிங்கன்னா வந்து ஒரு மந்த்துக்கு ஈஸியாக ஒரு 60,000 வரைக்குமே உங்களால் வந்து ஏர்ன் பண்ண முடியும். உங்களோட அப்ளிகேஷன் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா இட் குட் பி சிம்பிள் வால்பேப்பர் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், இல்லை தமிழ் மீம் டெம்ப்ளேட் கொடுக்குற அப்ளிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கலாம். ஆனால் மேக் ஷூர் நீங்கள் வந்து காப்பிரைட் எதுவும் வந்து மீறாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து ஒரு இன்டர்னாக போகலாம். உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் நிறைய தெரிஞ்சுது அப்படின்னா ஈவன் ரீசெண்டாக கூட நம்மளோட சேனல் வந்து ஒரு இன்டர்ன் வந்து நம்ம எடுத்து என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து நான் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மாதிரியுமே நீங்கள் வந்து போகலாம். அடுத்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம். எனக்கு தான் எதுவுமே தெரியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. இப்போ வந்து ஃபேஸ்லெஸ் யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டு இருக்கு. ஈவன் நமக்கு ஒரு ஒர்க்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. முடிஞ்சால் அது நல்லா கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு ஷவுட் அவுட் கொடுக்குறேன். ஸோ கண்டென்ட் கிரியேஷன் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபேஸ் காட்டி தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை. ஸோ நீங்கள் ஃபேஸ்லெஸ்ஸாக கூட ஒரு யூடியூப் சேனல் வந்து கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து பப்ளிஷ் பண்ண முடியும். அண்ட் அதுக்கு அடுத்து நீங்கள் வந்து UX டிசைனராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃப்ரீலான்சிங் வந்து பண்ணலாம். ஸ்டார்ட் அப்க்கு வந்து வெப்சைட்டு கிரியேட் பண்ணி தரது, இல்லை நீங்களே ஒரு வெப்சைட் வந்து நல்லா கிரியேட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போய் ஒரு ஸ்டார்ட் அப் கிட்ட போய் கொடுங்க. இது வந்து உங்களோட ஸ்டார்ட் அப்புக்காக நான் வந்து பண்ண வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து வாட்டர் மார்க் போட்டு அந்த டிசைன்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேர் ஆர் சான்சஸ் தே மைட் மிஸ்யூஸ் த டிசைன்ஸ், பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் வந்து கிடைக்கும். ஏன்னா ஸ்டார்ட் அப்ஸ் வந்து மோஸ்ட்லி உங்களோட ஐடியாஸ் வந்து திருட மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டான ஒரு ஸ்டார்ட் அப், ஒரு விஷன் இருக்குது அப்படின்னா வந்து ஐடியாஸ்லாம் திருட மாட்டாங்க. அவங்க வந்து உங்களை பே பண்ணி ஹையர் பண்ணி எங்களுக்காக வந்து மற்ற பேஜஸும் நீங்களே பண்ணித்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க.
ஸோ இதை வந்து நீங்கள் வந்து UX டிசைனர் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து நான் வந்து எங்கெங்கெல்லாம் போய் ஃப்ரீலான்ஸ் பண்ணுறது, இப்போ நான் முன்னாடி சொன்ன எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரீலான்ஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில வெப்சைட்ஸ் இருக்குது. அதை நான் ஒன்றொன்னா லிஸ்ட் பண்ணுறேன். அது எல்லாமே வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச ஸ்க்ரீன்ஷாட்டுமே நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து upwork.com. upwork.comக்கு வந்து நான் ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் வந்து ஒரு ஏஜென்சி மாதிரி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்து நான் போன ஃபர்ஸ்ட் வெப்சைட் வந்து upwork தான். ஸோ upworkல வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் காம்படிஷன் ரொம்ப நிறைய இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஒன்ஸ் வந்து ஒரு 10 கிளைண்ட் வந்து நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து fiverr.com, அதுக்கப்புறம் வந்து லிங்க்டின்ல வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக போயிட்டு ஜாப்ஸில் போய் அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக நீங்களே வந்து இந்த மாதிரி நான் ஒரு சர்வீஸ் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் போஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி கமெண்ட் வர மூலியமா வந்து உங்களுக்கு வந்து ரீச் கிடைக்கும். ரீச் கிடைக்கிறது மூலியமா கரெக்டான ஆடியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து லேண்ட் ஆவாங்க. அண்ட் லிங்க்டின்ல தான் வந்து இருக்கிறதுல பெஸ்ட்டான வே நீங்கள் வந்து ஈஸியாக ஒரு கஸ்டமர் வந்து பிடிக்கிறதுக்கு. ஸோ லிங்க்டின் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பிஹன்ஸ்ல வந்து நீங்கள் வந்து வெறும் உங்களோட டிசைன் மட்டும் அப்லோட் பண்ணுவீங்க அப்படின்னு இல்லாமல் பிஹன்ஸ்ல ஆக்சுவலாக வந்துட்டு நிறைய ஜாப் போஸ்டிங்கே போடுவாங்க. அதை வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து குரு.com வந்து ஆப்வியஸ்லி நிறைய ஃப்ரீலான்சிங் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பீப்புள் பார் ஹார்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பழைய வெப்சைட்ஸ். லைக் நான் வந்து காலேஜ் ஸ்டார்ட் பண்ணுறப்பலேருந்து இந்த வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து Freelancing அண்ட் தென் வந்து Youth for Works. ஸோ Youth for Works பார்த்தீங்கன்னா வந்து 124 தான் வந்து நிறைய பசங்க இருப்பாங்க. அண்ட் நீங்களுமே வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Youth for Works வந்து நல்லாயிருக்கும். அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து Solid Gigs அண்ட் தென் Flexi Job அண்ட் Aquant அண்ட் தென் Work Hire அண்ட் தென் வந்து Freelancer.com நான் வந்து பெருசாக சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து நிறைய பேர் ஆல்ரெடி வந்து அதில் வந்து என்ரோல் பண்ணியிருப்பாங்க. சரி, இப்போ வந்து ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லியாக என்னென்ன வெப்சைட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நைட் அண்ட் டிசைன்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். இது வந்து நீங்களே உங்களோட டிசைன்ஸ் வந்து அப்லோட் பண்ணி அதை வந்து டேரெக்டாக செல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நைஸ் பேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் போயிட்டு உங்களோட வெப் டெவலப்மெண்ட்டுக்கான டெம்ப்ளேட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இல்லை வந்து UIUXக்கான ஒரு டிசைன்ஸ் மார்க்அப்ஸ் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி அது மூலிமா வந்து செல் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்வெர்டிவ் எலமெண்ட்ஸ்க்கு போயிட்டு நீங்கள் வந்து செல் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். ஆனால் இன்வெர்டிவ் எலமெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு சில கைட்லைன்ஸ் வச்சுருப்பாங்க. அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது நீங்கள் வந்து டாப்டெல் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் வந்து இண்டீட் யூஸ் பண்ணலாம். டாப்டெல் அண்ட் இண்டீட் வந்து நிறைய பிக்னஸ்க்கு வந்து கொஞ்சம் விசிபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். அடுத்தது ஓப்பன் சோர்ஸ் கான்ட்ரிபியூஷன் பண்ணுறது மூலிமா உங்களால் பயங்கரமாக ஏர்ன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஓப்பன் சோர்ஸ்னால் என்னன்னு தெரியலனா நான் வந்து ஒரு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து பெய்டு ஓப்பன் சோர்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து நான் ஒரு வெப்சைட் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இந்த வெப்சைட் வந்து நீங்கள் ஓப்பன் சோர்ஸ் கைட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட். ஸோ இதை வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். எப்படி நீங்கள் ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்டை கிரியேட் பண்ணி அதுக்கு நீங்கள் ஃபண்டிங் வாங்குறது, எப்படி ஸ்பான்சர்ஷிப் வாங்குறது, பேபால் மூலியம் எப்படி வாங்குறது, அதுக்கப்புறம் பேட்ரியான் மூலியமா எப்படி வாங்குறது அப்படின்றதுக்கான ஒரு ஃபுல் டீட்டெயில் ஆர்டிக்கல் வந்து இருக்கும். அதை வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்தது ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு வெப்சைட் வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன். அதுவுமே செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் வந்துட்டு ஓப்பன் சோர்ஸ்க்கு என்கரேஜ் பண்ணுற கம்பெனி என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெட் ஹேட் உங்களோட ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து பயங்கரமாக ஃபண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அங்கே ஒரு எம்ப்ளாயியாக இருந்தீங்க அப்படின்னா. அண்ட் அமேசான் வந்து உங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. அண்ட் தென் மைக்ரோசாஃப்ட் அண்ட் கூகுள் இந்த 4 கம்பெனியுமே வந்து நீங்கள் ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நல்லாவே என்கரேஜ் பண்ணுவாங்க. ஈவன் ஒரு சில கம்பெனிஸில் 4 days வந்து நீங்கள் உங்கள் கம்பெனியோட ப்ராஜெக்ட் பண்ணிட்டு 5th day வந்து உங்களோட பர்சனல் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு மைக்ரோசாஃப்ட் தான் நினைக்கிறேன், நாட் ஷூர் எந்த கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் fastsustainability.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. இது வந்து ஃபாஸ்ட்கான ஒரு வெப்சைட்டு. ஸோ அதுவுமே செக் அவுட் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ஃபாஸ்ட் யுனைடெட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா டெலகிராமில் ஒரு சேனல் வந்து வரும். அந்த சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாருமே வந்து ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் எந்தூசியாஸ்டாக இருப்பாங்க. நீங்கள் வந்து ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் கான்ட்ரிபியூஷன் பண்ணுறது மூலிமா நிறைய பெரிய கம்பெனிஸ் அதை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபண்டிங் வந்து நிறையவே கிடைக்கும். ஸோ அது மூலிமா நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அதுக்கு அடுத்தது ஹேக்கத்தான்ஸ் எங்கெங்கெல்லாம் நான் போய் அப்ளை பண்ணி அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து மேஜர் லீக் ஆக்டிங். இதில் வந்து நான் வந்து சும்மா அட்டன் பண்ணியிருந்தேன். ஒரு தடவை வின் பண்ண, ஒரு தடவை வந்து வின் பண்ணவே இல்லை. ஆனால் சும்மா அட்டன் பண்ணதுக்காகவே வந்து வீட்டுக்கு வந்து எனக்கு நிறைய ஸ்டிக்கர்ஸ்லாம் அமைச்சிருந்தாங்க. முடிஞ்சால் நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதுக்கடுத்து வந்து டெவ் போஸ்டோட ஹேக்கத்தான். அதுக்கப்புறம் வந்து மொபைல்ஸோட சேலஞ்ச். அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் நல்லா ஃபோக்கஸ்டாக இருக்கணும். இதுதான் வந்து மொபைல் சேலஞ்ச். நீங்கள் வந்து ப்ராடக்ட் மேனேஜர் நீங்கள் தான் பண்ணணும், நீங்கள் தான் வந்துட்டு மார்க்கெட்டிங்கும் பண்ணணும், நீங்கள் தான் வந்து பிஸ்னஸ் பிளானும் போடணும். ஆனால் டெவலப்மெண்ட்டில் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா மொபைலோட சேலஞ்ச் வந்து ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் JP Morganோட கோட் ஃபார் குட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேக்கத்தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஏஞ்சல் ஹேக் இருக்குது. இது வந்து எப்படி சொல்கிறது, ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்காக கிரியேட் பண்ணுற ஹேக்கத்தான். அதுக்கப்புறம் ETH குளோபலில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறது மூலிமா பிளாக் செயின் பேஸ்ட் அப்ளிகேஷன் பண்ண முடியும். கூகுளோட க்ளவுட் ஹேக்கத்தான் யூஸ் பண்ணிங்கன்னா GCP யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது சொல்யூஷன் பில்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான ஹேக்கத்தான். அப்புறம் ரெட்புல் பேஸ்மெண்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து குளோபல் எக்ஸ்போஷர்ஸ் வந்து கிடைக்கும். நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ்லேருந்து இல்லை பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதில் வந்து உங்களுக்கு நல்ல நெட்வொர்க் வந்து பில்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ்புக்கோட டெவலப்பர் சர்க்கிள் கம்யூனிட்டி சேலஞ்ச் இருக்கும். இதில் வந்து ஃபேஸ்புக்கோட API யூஸ் பண்ணி நீங்கள் எதாவது இன்னோவேட்டிவான சொல்யூஷன்
ஆடிஷன்ஸ் கிரியேட் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் ஃபேஸ்புக்கு நீங்கள் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்டோட இமேஜின் கப்பில் வந்து என்னோட ஃப்ரெண்டு ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்து போயிருந்தான். ஸோ இதுவுமே வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் நல்லா காசு சம்பாதிக்கணும், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமாக வந்துட்டு பாக்கெட் மணி வேணும் அப்படின்னா லோக்கல் ஹேக்கத்தான்ஸ் நிறைய அட்டன் பண்ண ஆரம்பிங்க. சின்ன சின்ன காலேஜஸ் நிறைய இருக்கும். அவங்க ஹேக்கத்தான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ₹1000 இல்லை வந்து ஒரு ₹500 வச்சு கொடுப்பாங்க. நீங்கள் சும்மா போங்க, பேப்பர் ப்ரெசன்டேஷன், சிம்போசியம் எல்லாத்தையும் அட்டன் பண்ணிட்டு போயிட்டு எல்லா இதுலேயும் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து ஓரளவுக்கு ஸ்கில்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நிறைய பேர் வந்து சும்மா அப்ளை பண்ணுவாங்களே தவிர வந்து ஷோ அப்பே பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு விஷயனாலேயே உங்களால் போயிட்டு வந்து வின் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு காலேஜுக்கு வந்து போயிருந்தேன். அட்டன் பண்ணுறதவே எனக்கு வந்து ஐடியா இல்லை. சும்மா போய்ட்டு எல்லாத்தையும் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி விட்டேன். அன்றைக்கி போனேன், சும்மா ஜாலியாக சுற்றிட்டு இருந்தேன். அன்றைக்கி போயிட்டு நான் சும்மா அந்த 4 காம்படிஷன் அட்டன் பண்ணிட்டு வெளியே வரும்போது என் கையில் வந்து 4000 இருந்துச்சு. ஸோ அவ்வளோ ஈஸியாக உங்களால் வந்து வின் பண்ண முடியும். ஸோ லோக்கல் ஹேக்கத்தான்ஸ் எவ்வளோ அட்டன் பண்ண முடியுமோ அவ்வளோ அட்டன் பண்ணுங்கள். காலேஜஸ் வந்துட்டு ஒரு 10,000 20,000 பட்ஜெட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் 3rd ப்ரைஸே வாங்கினா கூட ஒரு 4 3rd ப்ரைஸ் வாங்கினீங்கன்னா நிறைய காசு வந்துடும், நீங்கள் வெளியே வந்துடலாம். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு சீக்ரெட் ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெஷலி. ஏன்னா இதில் வந்துட்டு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே எக்ஸ்க்ளூசிவாக இருக்கிற ஒரு விஷயம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது பக் பவுண்டி ஏன் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஹேக்கிங் இல்லை சைபர் செக்யூரிட்டியில் நல்ல எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா தான் சஜஸ்ட் பண்ணுவேன். பிகினருக்குலாம் இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் சைபர் செக்யூரிட்டியில் நீங்கள் நல்லாவே பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக பக் பவுண்டி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹேக்கரோன் வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஹேக்கரோன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேபி நீங்கள் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இல்லை நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட் இயரில் படிக்கிறீங்க, இல்லை நீங்கள் வந்து இப்போ தான் 12th படிக்கிறீங்கன்னா இப்போலேருந்தே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகி ஹேக்கரோனில் இருக்கிற சேலஞ்சஸ்லாம் நீங்கள் வந்து கிராக் பண்ண ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து காசு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பக்ரௌடுமே வந்துட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டி அதிகமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் சினாக் வந்துட்டு ப்ரைவேட்டாக வந்து உங்களுக்கு வந்து நடத்துவாங்க. ஈவன் நான் வந்து முன்னாடி சைபர் செக்யூரிட்டிக்கு ஒரு பாட்காஸ்ட் பண்ணியிருந்தேன் அபிஷேக் கூட. ஸோ அபிஷேக் வந்து சினாக்ல தான் ஒர்க் பண்ணியிருந்தான். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கூகுளோட வல்னரபிலிட்டி ரிவார்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று இருக்கும். இது மூலியமாக நீங்கள் வந்து பக் பவுண்டி பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து மைக்ரோசாஃப்டோட பக் பவுண்டி ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, ஃபேஸ்புக்கோட பக் பவுண்டி ப்ரோக்ராம் இருக்குது. அப்புறம் கிட்டப்ல வந்துட்டு செக்யூரிட்டி வல்னரபிலிட்டி ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆப்பிளோட செக்யூரிட்டி பவுண்டின்னு ஒன்று வைப்பாங்க. அதுக்கப்புறம் டெஸ்லாவோட பக் பவுண்டி வச்சிருப்பாங்க. ஈவன் என் ஃப்ரெண்டு கூட வந்து டெஸ்லாவில் வந்து ஒரு 1 lakh கிட்ட வந்து வின் பண்ணியிருந்தான். அதுக்கடுத்து வந்து ஊபரோட பக் பவுண்டி ப்ரோக்ராம் இருக்குது. பக் பவுண்டியை வச்சு உங்களால் வந்து ஒரு லிவிங் மேக் பண்ண முடியலன்னா கூட உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இன்கம் வந்து வரும். ஆனால் ப்ரொவைடட் நீங்கள் நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்கில்டான பர்சனாக இருக்கணும். சரி, ஓகே. இப்போ ரிமோட் இன்டர்ன்ஷிப்ஸ்லாம் நான் எங்கே போய் கிராக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ஃபைனல் எண்ட் ஆஃப் வீடியோக்கு வந்தாச்சு. ஸோ என்ன வெப்சைட்னு சொல்லிட்டு நான் லைனாக சொல்கிறேன். எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே டாப் 3ல இருக்க வெப்சைட் மட்டும் ட்ரை பண்ணிட்டு விட்டுறாதீங்க. இதில் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. இதில் நிறைய வெப்சைட்ஸ்லேருந்து நிறைய பேர் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ என்னென்ன இருக்குன்னு நான் வந்து லைனாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து Internshala.com. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து வந்து LinkedIn. அதுக்கப்புறம் வந்து ஏஞ்சலிஸ்ட் வந்து இப்போ வெல்ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருக்காங்க. ஸோ வெல்ஃபவுண்டை ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து tutoring.com. அதுக்கப்புறம் வந்து Glassdoor. அதுக்கப்புறம் வந்து Geeksல வந்துட்டு ஜாபத்தான் அப்படின்னு ஒன்று இருக்கும். இல்லைனா அவங்களோட ஜாப் போர்ட்டலே வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பேடிஎம் வந்து உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ஆஃபர் பண்ணுவாங்க, ஜொமேட்டோ ஆஃபர் பண்ணுவாங்க, ஸ்விக்கி வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளிப்கார்ட் கிரிட் சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு போயிட்டே இருக்கும். அது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து அப்கிரேட் வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்கிரேடில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அவங்களோட கோர்ஸ் போனால் தான் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேபி ஐம் நாட் ஷூர். அதை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் Indeed.com உங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப்ஸ் கிடைக்கும். Naukri.com இன்டர்ன்ஷிப்ஸ் கிடைக்கும். Talent 500 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த கம்பெனியில் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து கோஆர்டினேஷன் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கியூர்ஃபிட் வந்து உங்களுக்கு நல்லா பயங்கர ஹை பேயிங்கே வந்து உங்களுக்கு தருவாங்க. அப்புறம் வந்து ஆப்வியஸ்லி ஜோ வந்து உங்களுக்கு வந்து சம்மர் இன்டர்ன்ஷிப் கொடுப்பாங்க. அண்ட் இன்டர்ன்ஷிப்பே வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹேக்கரத்தில் போனீங்கன்னா எப்பயுமே ஏதாவது ஒரு கான்டெஸ்ட் போயிட்டு இருக்கும். அதை வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். இல்லை ஹேக்கரத்துலேயே டேரெக்டாக வந்து உங்களால் வந்து ப்ராப்ளம் செட்டராக வந்து போக முடியும். இல்லை அதுக்கப்புறம் ஹேக்கர் ரேங்கில் கூட உங்களால் வந்து ப்ராப்ளம் செட்டராக போக முடியும். அண்டு உங்களால் வந்து கோச் எஃப்லையுமே வந்து உங்களால் வந்து ப்ராப்ளம் செட்டராக போக முடியும். அண்டு லீட் கோடில் வந்து உங்களால் டேரெக்டாக கான்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து அப்ரூவ் பண்ணி உங்களுக்கு வந்து ரிவார்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களால் பண்ண முடியும். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஒரு டெக்னிக்கலி நல்ல எக்ஸ்போஸ்டான ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எங்கெங்கெல்லாம் போயிட்டு உங்களால் வந்து சைடு ஹஸ்ல் வந்து கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருந்தேன். ஓகே, தட்ஸ் பின் இட். கீப் லேர்னிங். பை. இல்லை டிஃப்ரெண்டாக டைப். தட்ஸ் பின் இட். கீப் லேர்னிங். பை.